ஓ பண்றனே அப்படின்னா நம்ம கதை என்ன ஆகிறது? அப்ப தன் பலம் தெரியணும். முதல்ல தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் தன்னுடைய திறம் என்ன, எந்த விஷயத்தில் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய திறன் தெரிஞ்சிருக்கணும். இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம். இது ஒரு நிலை இருக்கு. இப்போ பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும், ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். நாங்க புராணங்கள் பேசுற போது ஒன்று சொல்லுவோம், அனுமனுக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படிம்போம். நான் இதை சொல்லும் போது ரிலிஜனா இருக்கும். நான் வேற ஒரு பகுதியில் சிறுத்தைக்கு தன் பலம் தெரியாதுமா, விலங்கி அல்ல, புலியை விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதான். சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கி அல்ல ஒரு கருத்து உண்டு. நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு, ஆனா தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னா. அது மாதிரிதான் புராணத்தை சொல்லுவாங்க, அனுமனுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது. கடல் தாண்டதுன்னு சொன்னா தனக்கு அது முடியாதுன்னு முதல்ல நினைக்கிறான் அனுமன். அப்புறமா உன்னால முடியும் அப்படின்னு ஜாம்பவான்னு ஒருத்தர் சொல்லி அவன் கடல் தாண்டி போனான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கவனிச்சுக்கணும். நாம சோர்ந்து போற போது தட்டி கொடுக்கறவங்களா 2 பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம். இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மால முடிஞ்ச உதவி அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்படி வளர்றது? மேல நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்ற போது, பையன் முடியலன்னு சொல்றான், முடியும்டா ராஜா, நீ எழுதி பாடுறா, பரீட்சை எழுதலாம், பாஸ் பண்ணலாம்டா கண்ணா. அதை விட்டுட்டு நீ எங்க உருப்பட போற, நீ விளங்க போறதே இல்லை, நீ ஒன்னு. அவனே டிஸ்கரேஜா இருக்கான். அப்ப இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல சுத்தி இருக்கிறவங்க இருந்தா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்போ ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும், நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். நம்மால நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தா நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுற்ற இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலியான அனுமன் கூட கடல் தாண்டுகிற போது தன்னோட பலம் தெரியாம இருக்க ஜாம்பவான்னு ஒருத்தர் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லி அவர் கடல் தாண்டினார் என்று ஒரு வரலாறு வருது. அப்ப டிஸ்கரேஜ் பண்றவங்களை நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில் நாம இருக்கக்கூடாது. இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழே 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 போயிடும். அப்ப முதல்ல தன்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் என்ன, தன்னுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திறத்தை தெரிந்து கொள்ளுதல்னா அது கரெக்டா பர்த்ல இருந்து இவ்வளவுதான் கிடையாது. அது டெவலப் ஆகிட்டே போகக்கூடிய விஷயம், நிறைய கூடிக்கொண்டே போகக்கூடிய விஷயம். 5 வயசு நமக்கு என்ன திறமை இருந்தோ அதான் 50 வயசுல இருக்குன்னு ஒரு அர்த்தம் இல்லை. இருந்தா 45 வருஷம் வேஸ்ட்னு அர்த்தம். 5 வயசுல இருக்கிறதா எனக்கு 50 வயசுல இருக்கு அப்படின்னா இது என்னத்துக்கு அப்புறம்? அதெல்லாம் சில பேர் பேசும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு ஆரம்பிப்பான். ஒருத்தன் கேட்டான், நிறுத்து, நினைவு தெரிஞ்சுன்னு சொல்லு. ஏன், உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால நீ நினைவு தெரிஞ்சுன்னு வேணா பேசு, உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு தெரியலன்ட்டான். அப்ப 5 வயசுல என்ன தெரியுமோ அதான் 50 வயசுல தெரியும்னா நம்ம இருந்து என்ன இல்லாம போய் தான் என்ன. திறமை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு சீலிங் கிடையாது, இதோட நின்று போயிடும் சொல்ல முடியாது. வளர்ந்து கொண்டே வரக்கூடியது, திறமையை வளர்த்து கொண்டே போகணும். அப்போ தன்னுடைய திறம் என்ன என்று காண்பது 2வது நிலை. அப்புறம் என்னன்னா தன் வரம் என்ன. அந்த தன் வரம் என்னங்கிறது தான் பாலகுமாரன் சொன்னது உங்களுக்கு. நீங்க மனித எல்லையில நின்று சிற்றெல்லையிலேயே என்னுடைய பலம் இவ்வளவுதான், என்னால திறமை இவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா ரியலி இட் இஸ் லிமிட்டட். ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு எல்லையோட நின்று போயிடும். ஒரு செகண்ட் நீங்க மேல ஜம்ப் பண்ணி என்னன்னா சூப்பர் பவர். நீங்க எந்த ரிலிஜனா வேணா இருங்க, அதை பத்தி கொஸ்டினே கிடையாது. இல்ல ரிலிஜன் இல்லாத எத்திஸ்டா கூட எனக்கு பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒரு உண்மை இருக்கு, என்னன்னா இந்த ஹியூமன் பவர் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் பட் அன்லிமிட்டட் பவர் மேல இருக்கு. எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கு. மேலனா மேல இல்ல, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. நீங்க ஹியூமன் பவரை மட்டுமே வச்சு சில காரியம் செய்யற போது என்னன்னா ஒரு எல்லையில் அந்த காரியம் முறிஞ்சு போகுது. ஆனா அந்த அன்லிமிட்டட் பவரோட ஒரு லிங்க் மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு செயலும் எல்லையற்றதாய், முடிவற்றதாய், அழிவற்றதாய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை சுகி சிவம் என்று உணர்கிற காலத்தில் என் செயல்திறன் குறைந்திருக்கிறது. நான் எல்லையற்ற பர ஆற்றலினுடைய ஒரு துளி, அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் என் செயல் எல்லை, என் எண்ண எல்லை, என் பணி எல்லை விரிவடைந்து கொண்டே போகிறது. அது முடிவில்லாததாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்வதா இருந்தா, அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. ஆனால் அலை தன்னை கடலின் ஓர் உறுப்பு என்று புரிந்து கொள்ளுகிற போது, தன்னை கடலாக உணர்கிற போது அந்த அலை அழிவதே இல்லை. மீண்டும் 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 எழுந்து தன் ஆவேசத்தையும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அலை என்ற சிற்றெல்லைக்கு போகிறார்கள். கடல் என்ற பேரெல்லைக்கு நீங்கள் வந்துவிட்டால்
அதுதான் பரம்பொருளோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்பு. நாம் அழிவற்றவர்கள் என்ற உண்மை புரிகிறது. நம் பலமும் பணியும் ஆற்றலும் பல மடங்கு விரிவடைகள். மதர் தெரசா இந்தியாவில் தன்னுடைய இன்ஸ்டிடியூஷனை தொடங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு தேவாலயம் கட்டணும், இறைவனுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும்னு மதர் தெரசா ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் கையில் ஒரு காசை வச்சு இப்படி மூடிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் பெரிய தேவாலயம் கட்ட போறேன், கட்டத்துக்கு வேணுங்கிற காசு கூட என்கிட்ட இருக்கு, நான் கட்ட போறேன் அப்படின்னு. எவ்வளோ காசு இருக்கு காட்டுங்க, உள்ளங்கையில வச்சு மூடிட்டு இருக்கிறாங்க. காட்டுங்க அப்படின்னு ஒன்று இப்படி கையை திறந்து காமிச்சா 3 காசு இருந்தது, அதில் 3 காசு. அப்ப எல்லாம் சொன்னா, நீ அரைப்பைத்தியம்னு சொல்றது கரெக்டு தான், 3 காசு வச்சிருக்கிற, நீ எப்படி பெரிய தேவாலயத்தை உன்னால கட்ட முடியும், எப்படி உன்னால கட்ட முடியும் கேட்குறாங்க. மதர் தெரசா சொன்னாங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியுதுங்க? தெரசா நான் தெரியுறேன் இல்லையா? ஆமா. அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுது? 3 காசு தெரியுது இல்லையா? ஆமா. இந்த தெரசாவையும் 3 காசையும் நீங்க லிங்க் பண்ணிட்டு இதை வச்சு எப்படி கோயில் கட்ட முடியும்னு கேட்குறீங்க. இந்த 2 தவிர இன்னொன்னு இங்க இருக்கு, அது உங்க யாருக்கும் தெரியலையான்னாங்க. என்ன? இங்க 3 இருக்கு. என்ன? 1 தெரசா, இன்னொன்னு 3 காசு, அப்புறம் என்ன? எல்லையற்ற இறை ஆற்றல் என் கூடவே இருக்கு, அதுதான் அந்த காரியத்தை முடிக்க போகிறது. உங்களுக்கு 2 தான் கண்ணுக்கு தெரியுது, அது தெரிய மாட்டேங்குது. ஆனா அதோடு எனக்கு இருக்கிற தொடர்பு தான் இந்த காரியத்தை வெற்றியாக ஆக்க போகிறது அப்படின்னாங்க. தட் இஸ் ட்ரூ. இப்ப நான் என்னுடைய எல்லையை சிற்றெல்லையிலேயே நிறுத்தி காரியம் செய்யறதா இருந்தா, ஒரு ஆபீஸுக்கு போலாம், ஒரு கம்பெனி ஓபன் பண்ணலாம், ஒரு எல்லையோட நிறுத்தி விடலாம். ஆனால் என்னை பேரல்லையாக ஆக்கி கொண்டால் என்னுடைய பணி அழிவதே இல்லை. திருவள்ளுவருடைய பணி அப்படி, சுவாமி விவேகானந்தருடைய பணி அப்படி. உலகத்தை மாற்றி அமைத்த எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் சிற்றல்லையில் இருந்து செயல்பட்டதாக வரலாறே இல்லை. அந்த பேரல்லையின் ஒரு உறுப்பாகவே தங்களை ஆக்கி கொண்டார்கள். அதனால் தான் அவர்கள் செய்த அளவு பணி வேற யாராலும் செய்ய முடியவில்லை. உன்னை அறிந்தால் என்றால், உன்னை சிற்றல்லையாக அறிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம், உன்னை பேரல்லையாக நடந்தால் நீ உலகத்தையே நடத்தலாம். உன்னை சிற்றல்லையாக புரிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம், உன்னை பேரல்லையாக உணர்ந்தால் நீ உலகத்தை நடத்தலாம். அப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் நம்மாலே ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது, வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது. அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்கா சாதாரண லெவல்ல மேல வரத்துக்கு உன்னை அறிதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு பயனுடையதா இருக்கு. நேற்று பாலகுமாரன் அவர்கள் வானொலியில் பேசுகிற போது சொன்னார், ப்ளீஸ் லவ் யுவர் ஜாப், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை நேசிக்க பழகுங்கள் அப்படின்னார். நான் பார்க்கிற எழுத்துப்பணியை பற்றி சொன்னார். சிவசங்கரி மேடம் அவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தி சொன்னார். நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி முதல்ல சொல்லணும். ஒரு அம்மா படுத்துக்கிட்டு இருக்கு பிள்ளை, அதை தட்டி எழுப்புறாங்க, எந்திரி எந்திரி, மணி 7:30 ஆச்சு, எந்திரி. அது நெளியுது, மணி 7:30, அது பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா, எந்திரி. நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அங்கே பசங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கவே இல்லை. பிடிக்காட்டி என்ன, வாத்தியாருக்கும் என்னை பிடிக்கல, வாத்தியார்களுக்கும் பிடிக்கல, பசங்களுக்கும் பிடிக்கல, நான் போக மாட்டேன். இதை சொன்ன உடனே அம்மா சொன்ன, அதெல்லாம் இல்லை, நீ ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும். நான் 2 காரணம் சொல்லிட்டேன், பசங்களுக்கும் பிடிக்கல, வாத்தியாருக்கும் பிடிக்கல, நான் ஏன் போகணும்னு நான் காரணம் சொல்லிட்டேன், போக மாட்டேன்னு. போகிறதுக்கு நீ ஏதாவது காரணம் சொல். அந்த மாதிரி சொன்ன, ஒரு காரணமே போதும்னா. என்ன? நீ தானே பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலு. நான் பிள்ளைன்னு சொன்ன வழியா வயசு என்னன்னு சொன்னா, பிள்ளைக்கு வயசு 50, ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலு, எழுப்புற அம்மாவுக்கு வயசு 80. என்ன அர்த்தம்னா, பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலா இருக்கிற அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லை. அவர் சொந்த கரெக்ட், பசங்களுக்கும் என்ன பிடிக்கல, வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல. என்ன அர்த்தம்? கூட வேலை பார்க்குற வாத்தியாருக்கும் பிரின்சிபாலை பிடிக்கல, படிக்கிற பசங்களுக்கும் அவர் பிடிக்கல, போக மாட்டேங்கிறார். இப்ப நீ தான் பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் அந்த மாதிரி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அவனுடைய டியூட்டி என்ன, ரோல் என்ன அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நாம் ஒரு வேலையை ஈடுபாடு இல்லாம பண்ணினா, அந்த வேலையில் நமக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை எப்படி வெற்றியா பண்ண முடியும்? இப்ப இங்க வந்திருக்கிறவங்க கூட இந்தியாவிலே நீங்க ஒரு உழைப்பு, ஒரு தொழில் செய்து பணத்தை ஊருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் பல பேர் இருக்கிறாங்க. பல பேர் இங்கேயே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏதோ வந்துட்டோம், அங்க பணம் அனுப்ப வேண்டியிருக்கு, தங்கச்சி கல்யாணம் இருக்கு, அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்கு, அம்மாவுக்கு ஏதோ செய்ய வேண்டியிருக்கு, அங்க நிலத்தை அடகு வச்சுட்டு இங்க வந்துட்டோம், மீட்க வேண்டியிருக்குன்னு வெறும் பண வரவு செலவு கணக்கா நீங்க பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா மிக சீக்கிரத்தில் முதுமை வந்துவிடும், நோய் வந்துவிடும். இதுவும் ஒரு தவம் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியாக இந்த வேலையை நீங்கள் செய்ய தொடங்கினால் இந்த வேலையின் மீது ஒரு ஈடுபாடு வரும். நீங்கள் செய்ய முடியாத சாதனைகளையும் வெற்றிகரமாக செய்வீர்கள். நாளை சிங்கப்பூரை விட்டு இந்தியாவில் போனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சிங்கப்பூரில் நீடித்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏதோ வந்துட்டோம், அதை விட இங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வேலை பார்த்தா மிக சீக்கிரத்தில் சலிப்பு தட்டி போயிடும்.
எனவே எந்த வேலை செய்கிறோமோ, எந்த தொழில் செய்கிறோமோ, அந்த தொழில் மீது நம்முடைய எல்லையற்ற ஈடுபாட்டை நாம் முதல் வெளிப்படுத்தியாக வேண்டும். அப்புறம் அதை செய்கிற போது நம்முடைய திறமை என்ன, நம்முடைய ஆற்றல் என்ன, பலம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னேன். இதுல பிறருடைய, நான் முதல்ல அந்த வார்த்தையை தொடங்கிட்டு ஆரம்பத்திலே உங்களுக்கு, பிறருடைய விமர்சனங்கள், பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு ஓவரா மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நாம் ஒரு சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும். என்ன சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும்? இளைஞர்கள் பல பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் பண்ணா கூட அந்த ட்ரெஸ் பண்ணதை யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாதான் தூக்கமே வரும்.